அன்பு மாணவ செல்வங்களே, 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களே, வாங்க நாம் இன்றைக்கி தமிழில் முதல் லெசன் பாடல் தமிழ் இனிமை பார்க்கலாம். இது இந்த வருஷம் புதுசாக கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்ட புக்கோட முதல் லெசன் 2024-25 அப்டேட் வெர்ஷன். தமிழின் இனிமை முதல்ல நம்ம வாசிக்கலாம் வாங்க. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாய்கிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இப்பாடலை எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இப்போ இதில் உள்ள சில வார்த்தைகளுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கனி என்றால் பழம், கனி என்றால் பழம் ஃப்ரூட். களை என்றால் கரும்பு, கரும்பு என்றால் சுகர் கேன். நனி என்றால் மிகுதி, மிகுதினா அளவுக்கு அதிகமாக. நல்கிய வழங்கிய, நல்கிய வழங்கிய. நம்ம இந்த லெசன் படிக்கும்போதே இதோடைய சொல் பொருள் கண்டிப்பாக படிக்கணும். இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு கேட்பாங்க. இப்போ நம்ம பேஜ் நம்பர் 2 போகலாம். இது புக் பேக். ஃபஸ்ட்டு பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலோட பொருள்: பழத்தில் உள்ள சுளையின் சுவையும், அதாவது ஃப்ரூட்டோட டேஸ்ட்டும், முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும், சுகர் கேனோட ஜூஸோட டேஸ்ட்டும், மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும், மலர் ஃப்ளவர்லேருந்து ஹனிபி எடுத்துக்கிற ஹனியோட டேஸ்ட்டும், காய்ச்சிய பாகின் சுவையும், காய்ச்சிய பாகுன்னா நம்ம சுகர் சிரப்லாம் செய்கிறோம்ல, அதே மாதிரி அதோட டேஸ்ட்டும், சிறந்த பசுத்தந்த பாலின் சுவையும், மில்கோட டேஸ்ட்டும், தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும், அதாவது டெண்டர் கோகனட்டோட டேஸ்ட்டும் இனிமையாக இருக்கும். இது எல்லாமே நல்ல சுவை மிகுந்தது, அதாவது இனிமையானது, டேஸ்டியாக இருக்கக்கூடியது. ஆனால் தமிழின் சுவை இவற்றை விட சிறந்தது. எல்லாற்றை விட சிறந்தது எதுவாம்? தமிழோட சுவையாம். மேலும் தமிழை என் உயிருக்கு இணையானது என்கிறார் பாரதிதாசன். அதை விட எனக்கு தமிழ் என்னோட உயிரை விடையும் பெருசுன்னு சொல்கிறாராம். அந்த அளவுக்கு தமிழை அவர் நேசிச்சிருக்கார். நூல் குறிப்பு: இப்பாடலை பாரதிதாசன் புதுச்சேரியில் பிறந்த இவர். பாடலை பாடியவர் யார்? பாரதிதாசன். அவர் எங்கே பிறந்தாராம்? புதுச்சேரியில் பிறந்த இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால், பாரதியார் மீது நிறைய பற்று வச்சுருந்திருக்கார். அதாவது அவர் பண்ணின விஷயங்கள் இவருக்கு பிடிச்சிருந்திருக்கு. அதனால் தன்னோட பெயரை கனக சுப்புரத்தினம் என்ற தனது இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இவர் பாடிய பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது. தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது அப்படின்னு நூலை பற்றின விஷயங்கள், அதாவது இந்த பாடல் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுங்கிறதுக்கான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் புக் பேக் எக்ஸசைஸ் போகலாம் வாங்க. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம் என்கிற பேரில் பேஜ் நம்பர் 2 இருக்குது. கலை என்னும் சொல் உணர்த்தும் பொருள் கரும்பு. கலை என்னும் சொல் உணர்த்தும் பொருள் கரும்பு. கனி இடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனி ப்ளஸ் இடை, கனி ப்ளஸ் இடை. அடுத்தது 3ஆவதுக்கு போகலாம். பனிமலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பனிமலர், பனிமலர். அடுத்து கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. களையிடை, கலை ப்ளஸ் இடை, களையிடை, கலை ப்ளஸ் இடை. எண்ணுயிர், எண் ப்ளஸ் உயிர், எண்ணுயிர், எண் ப்ளஸ் உயிர், எண் ப்ளஸ் உயிர். அடுத்து இப்பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. இப்பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள்னால் எதெல்லாம்? இப்போ இந்த பாடலிருந்து நம்ம பார்க்கலாம். முதல் எழுத்து மீன்ஸ் கனியிடை, அடுத்து களையிடை. முதல் 2 எழுத்துக்களும் கேக்க, இந்த 2ஐயும் நம்ம எழுதிக்கலாம். அதுபோல் வேறு ஏதாவது சொற்கள் இருக்கான்னு பார்க்கலாம். எஸ் இருக்குது. சுளையும் சுவையும், முதல் எழுத்து 2மே சு. ஸோ இந்த 2ஐயுமே எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின்: 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. 2ஆம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. என்ன சொற்கள்லாம் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வருதுன்னு பார்க்கலாமா? 2ஆம் எழுத்து கனியிடை நீ, பனிமலர் நீ. ஸோ கனியிடை, பனிமலர் 2ஐயும் எழுதிக்கலாம். அதுபோல் நனிப்பசு இனியன, இந்த 2ஐயுமே எழுதிக்கலாம். இந்த 2மே 2ஆம் எழுத்து ஒன்று போல் வருது.
இப்போ வினாக்களுக்கு விடையளிக்க இதற்கான ஆன்சரை சொல்கிறேன், எல்லாரும் எழுதிக்கோங்க. பாரதிதாசன் எவற்றை எல்லாம் இனியன என்று கூறுகிறார்? பாரதிதாசன் பழத்தில் உள்ள, இங்கே ஆன்சர் இருக்கு, வாங்க பார்க்கலாம். பழத்தில் உள்ள சுளையின் சுவையும், முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும், மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும், காய்ச்சிய பாகின் சுவையும், சிறந்த பசு தந்த பாலின் சுவையும், தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை என்று பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். இப்போ வாங்க ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். பாடலில் வரும் வர்ணனை சொற்கள் யாவை? பாடலில் வரும் வர்ணனை சொற்கள் யாவை? கனியிடை, கனியிடை, கலையிடை, பனிமலர், நனிப்பசு இவை யாவும் பாடலில் வரும் வர்ணனை சொற்கள் ஆகும். கனியிடை, பனிமலர், பாகிடை, நனிப்பசு இவை 4ம் பாடலில் வரும் வர்ணனை சொற்கள் ஆகும். அடுத்த கொஸ்டின், பாரதிதாசன் எதனை தன் உயிர் என்று கூறுகிறார்? இதுக்கான ஆன்சர் பாடலோட பொருளில் இருக்குது பாருங்க. பாரதிதாசன் தமிழை என் உயிருக்கு இணையானது என்பேன் என்கிறார் பாரதிதாசன். பாரதிதாசன் தமிழை என் உயிருக்கு இணையானது என்பேன் என்கிறார். எழுதிக்கோங்க. அடுத்து சிந்தனை வினா. சிந்தனை வினா நீங்கள் தான் சிந்தித்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். யாரெல்லாம் இந்த கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனை பற்றி பார்க்கலாம். டாட்டா, பாய்.